நான் வந்து பக்கா தலை ஃபேன் தான். நான் வந்து 2000ல பிறந்தேன். 2001ல தான் எனக்கு சிட்டிசன் படம் வந்தது. எங்கள் அப்பா பயங்கர தலை ஃபேனு, எனக்கு பேரே சிட்டிசன் வச்சாரு. ஆனால் இப்போ வந்து நான் தளபதி கூட இது பண்ணுறேன்னா காரணம் இந்த அரசியல் மாறினோன்னே எனக்கு அந்த ஒப்பீனியனும் மாறிச்சு. சினிமானா தலை, அரசியல்னா தளபதி, அந்த மாதிரி ஒப்பீனியன் மாதிரி இப்போ பிளாஸ்டாக அவருக்காக இறங்கி பண்ணிட்டு இருக்கோம். தளபதியோட லாஸ்ட் படம், ஸோ அதுக்கு வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பக்கம் செலிப்ரேஷன் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தாலும் கடைசி படம்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்கள் தலைவரை வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியாது. காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து பாலாபிஷேகம் பண்ண முடியாது. எங்கள் தலைவரை திரும்ப ஸ்க்ரீனில் பார்த்து கையில் இருக்கிற காசெல்லாம் தூக்கி எறிய முடியாதுன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து எல்லாருக்கும் முன்னோடியாக நம்ம நாட்டுக்கு ஒரு தலைவராக இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. இந்த படம் வரத்துக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தளபதி விஜய்னு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து தலைவர் ஜெயிச்சதுனால முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்ன்ட்டு வருது. ஸோ இது எங்களுக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கும் செம்ம ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஆக்சுவலாக. ஓகே, என்ன வந்து இப்போ படம் வந்து ஆல்ரெடி ஆன்லைன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நிறைய சென்சார்லையும் பிரச்சனை இருந்தது. ஸோ கடைசி படத்தில் கூட நம்மளை போட்டு இவ்வளோ நெருக்குறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஸோ ஆஸ் ஏ விஜய் ஃபேனாக நாங்கள் எல்லாருமே வந்து அந்த லிங்க் வீடியோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி இருந்தாலும் மூக்க பிடிக்கிட்டோம். வடிவேல் வந்து ஒரு பூவை மோராமல் இருப்பார் பார்த்தீங்களா? ஸோ நாங்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டோம் விஜய் ஃபேன்லாம். ஸோ விஜய் ஃபேன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சினிமா ரசிகர்களும் யாருமே வந்து அந்த படத்தை பார்க்கல. ஸோ இன்றைக்கும் டிக்கெட் கிடைக்காம நிறைய பேர் டிஎம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் டிவிக்கில் இருக்கீங்களே டிக்கெட் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. பட் இன்னும் எங்களுக்கே டிக்கெட் கிடைக்கல. எங்கள் மாவட்ட செயலாளர் மனசு வச்சாதான் எங்களுக்கே டிக்கெட் கிடைக்கும். ஸோ சரி, ஓகே. இப்போ தளபதி வந்து இப்போ சிஎம் ஆயிட்டார், அது ஓகே. ஆனால் அடுத்து பிஎம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்லேருந்து நிறைய பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. தலைவர் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு வந்து 100 days 150 கோல்டன் ஜூப்ளி ஸோ அப்படின்னு டிக் பண்ணிட்டே இருப்பார். ஸோ இப்போ சிஎம், அடுத்து பிஎம், அடுத்து வந்து ட்ரம்ப்பாக கூட ஆகலாம். ஸோ எல்லாமே எங்கள் தலைவருடைய அந்த முக ஜாடையில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து படம் 1000 கோடி அடிக்குமா? 1000 கோடின்றது வந்து எங்களுக்கு கவுண்ட் கிடையாது. ஸோ மக்களை வந்து ரீச் ஆகுதான்றது தான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க என்ன ஏர்ன் பண்ணாங்களோ அதை வந்து எங்கள் தலைவருக்காக கொடுத்து, யாருமே பிளாக்ல டிக்கெட் வாங்காமல் டேரெக்டாக போய் எங்கள் தலைவருக்காக மூவியில் போய் பார்த்து, ஸோ அது ஒரு பெரிய கலெக்ஷனாக வரும்ன்றது தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து தளபதியா அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் தலை ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போட்டதுனால தான் எங்கள் தளபதி இன்னைக்கு எங்கள் சிஎம் ஆயிருக்காரு. ஸோ அதனால் வந்து தளபதி 2 பேரும் சேர்ந்தது தான் எங்கள் தமிழ்நாட்டின் சிஎம்.